ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:46. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஸோ இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொல்லியிருக்கணும்? நம்ம கைவிடப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் கைவிடப்பட்டார் அந்த நேரத்தில். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மளை சுற்றி அவர் பாவமே அறியாத ஒருத்தர். இந்த வசனம் படிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். 2 கொரிந்தியர் 5:21. பாவம் அறியாத ஒருவர், அதாவது நம்ம பாவம்னா என்னன்னு தெரியும், பாவம் செஞ்சால் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம பொய் சொன்னோன்னா நமக்கு வலிக்கும், கில்ட்டாகவும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதான். ஏன்னா அவர் பாவமே செஞ்சதே இல்லை. அவர் பியோர், அவர் வெரி பியோர், அதாவது ரொம்ப 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 ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன். அவருக்குள்ளே அந்த நேரம் பாவம் வந்துச்சு. ஏன் அந்த நேரத்தில் அவருக்குள்ளே பாவம் வந்துச்சு அப்படின்னா, இப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற காரியத்தை. சிலுவையில் அவர் இருக்கிறாரு, தொங்கிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அவரை சுற்றி ஜனனின்ற ஒரு பேரில் நான் செஞ்ச ஒரு கோடி பாவங்கள், இப்போது அடுத்து எங்கள் அம்மா பேரில் ஒரு கோடி பாவம், அந்த மாதிரி இந்த 2000 வருஷம் இதுக்கு முன்பாக இதுக்கு பின்பாக இருந்த வாழ்ந்த ஒரு ஜனங்களுடைய பாவங்களும் அவர் கண் முன்னாடி பேரோடு இப்படி நின்றுருக்கும். ஓகேங்களா? அந்த நேரத்தில் அந்த பாவம் எல்லாம் அவருக்குள்ளே வரும்போதோ, அவர் அடிபட்டு அவரை தோலை கிழிச்சு இந்த காரியங்கள்லாம் செய்த வலியை தாண்டி அவருக்கு எந்த வலி அதிகமாக இருந்திருக்கோன்னா அந்த பாவத்தோட வலி. அந்த நேரத்தில் அந்த பாவம்லாம் ஊசி மாதிரி, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். ஊசி மாதிரி இப்போ என்னோட 1 கோடி பாவம் அவரை குத்துச்சுன்னா, ஊசி மாதிரி நீடில் மாதிரி 1 crore குத்துச்சுன்னா அவருக்கு எப்படி வலிக்கும்? ஸோ அந்த வலி அவருக்கு இருந்திருக்கு. அதையும் தாண்டி ஒரு வலி அவருக்கு இருந்துச்சு. என்ன வலினா, பாவம் அவரை சூழ்ந்து கொண்டதுனால. எபிரேயர் 12:14 படிக்க வேண்டாம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று போட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவரை சுற்றி என்ன இருந்திருக்கும்? பாவம் இருந்திருக்கும். அப்போ அவரை சுற்றி பாவம் மூடிக்கொண்ட போதோ அவருக்கும் பிதாக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் என்ன ஆயிருக்கும்னா தடைப்பட்டு போயிருக்கும். அப்போது பிதா அவரை பார்க்க முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் மகா பரிசுத்தர். அந்த நேரத்தில் நம்மளுடைய பாவத்தை அவர் சூழ்ந்து கொள்ளும் போதும், யாருன்னா நம்மளை தப்பாக சொல்லிட்டா நம்மளால் கேட்க முடியாத டைம். ஆனால் நம்மளால் அதை ஒத்துக்க முடியாது. நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு. ஆனால் தப்பு அறியாதவர், பாவமே புரியாதவர், பாவம்னா என்னன்னு தெரியாதவர், பாவத்தை அவர் தன்னே மேலே ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு பாவத்தை ஏற்றது கூட அவருக்கு வழி இல்லை. அவருக்கு என்ன வழினா, நான் பாவியாக ஆனதுனால ஆண்டவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்ற ஒரு வழியினால் ஆண்டவர் விட்டு தற்காலிகமாக பிரிந்திருந்ததுனால அவருக்கு அந்த வழியினால் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ண்டு. இன்றைக்கி நான் அந்த காரியத்தை குறித்து பேசுகிறேன். ரெவலேஷன் 1:6, வெளிப்படுதல் 1:6. நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆக்கிறதுக்காக அவர் நம்மளை வந்தார். இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறேன், எனக்கு ஒரு தகுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அப்போல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் அந்த அந்த அலங்காரம்லாம் பண்ணாமல் ஒருத்தர் நின்று வார்த்தையை கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ நான் நிற்கிற இந்த தகுதியை யார் கொடுத்தா? அன்றைக்கி ஆண்டவரே இன்றைக்கி இந்த தகுதியை என்ன பண்ணார்? கொடுத்தாரு. எதுக்காக மெயினாக சிலுவையில் அறையப்பட்டாருன்ற ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். ரோமர் 5:19. அவருடைய கீழ்ப்படிதனாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமா? பாவியாக இருந்த நம்ம நீதிமான்கள் ஆகணுன்றதுக்காக நீதிமானாக இருந்த அவர் பாவியாக ஆனார். ஸோ இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கி நீதிமானன்னு இந்த காலரை தூக்கிட்டு கெத்தாக நம்ம சொல்லி சுற்றுறோம் அப்படின்னா, அதுக்கு அன்றைக்கி அவர் என்னவா ஆனார்? பாவியாக ஆனார். அந்த நிமிஷம் அவர் அந்த நேரத்தில் சிலுவையில் பாவியாக நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கி நம்ம என்னவாக இருக்கிறோம்? நீதிமான்களாக இருக்கும். 2வது காரியம், அந்த நேரத்தில் அவர் தற்காலிகமாக ஆண்டவர் விட்டு பிரிஞ்சிருந்தார். ஏன்? பாவத்தை சுமந்து கொண்டதுனால. ஸோ 2 பாவம், எந்த விதமான பாவங்கள்லாம் நம்ம இப்போ பாவம்னாலே நம்மளை ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடும்?
பிரிச்சிடும். நான் 2 காரியம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாவம் என்னென்ன பாவம் அப்படின்னு ரெவல்யூஷன் 21:8. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இதிலெல்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், போடப்படுவார்களாம். 1 John 3:8 and 9. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். ஆமென். நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னா, பாவம் செஞ்சால் நம்ம யாரை விட்டு பிரிஞ்சிருப்போம்? பிதாவை விட்டு, தேவனை விட்டு பிரிஞ்சிருப்போம். அப்போது இன்றைக்கி அந்த ஃபீல் நமக்குள்ளே இருக்கா? நான் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், பாவம் செய்கிறேன், இன்றைக்கி நான் பொய் சொல்கிறேன், இன்றைக்கி நான் இந்த பயப்படுறேன், இன்றைக்கி நான் அவிசுவாசமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் ஸ்மோக் பண்ணுறேன், நான் இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுறேன், நான் காசிப் பண்ணுறேன், நான் இந்த காரியத்தை பண்ணுறேன், நான் யாரோட சேட் பண்ணுறேன், நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் மம்மி டாடிக்கு தெரியாமல் வச்சுட்டு இருக்கிறேன், நான் இந்த காரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு பயம் வருது, இதெல்லாம் என் ஆண்டவர்கிட்ட என்னை பிரிக்குதுன்ற அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளே இருக்குதா? இல்லை, நமக்குள்ளே அது இல்லை. ஏன் இல்லை? இந்த காரியம் ஆண்டவர் கேட்குறார். நமக்குள்ளே என்ன இல்லை? அந்த குற்ற உணர்ச்சி இல்லவே இல்லை. 2வது காரியம், சபைகளுக்குள்ளே சில காரியம் நடக்குது. எனக்கு ஆண்டவர் பர்சனலாக உணர்த்துது, எனக்கு ஆண்டவர் பேசின காரியம். இப்போ நம்ம வார்த்தை கேட்குறோம் அப்படின்னும் போதோ நம்ம எப்படி கேட்கணும், அந்த காலத்தில் வந்து ரொம்ப பயபக்தியாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து ஒரு பாஸ்டர் சொன்னார். ரொம்ப அபூர்வமாக இருக்குமா வார்த்தை. இன்றைக்கி நம்ம எங்கே போனாலும் ப்ரீச் நடக்குது, எங்கே போனாலும் வார்த்தை இருக்குது, பைபிள் நம்ம கையிலே இருக்குன்ற ஒரு தைரியத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், சபைக்குள்ளே உட்காந்து ஃபோன் நோண்டுறது, தூங்குறது, லிட்டரலாக தூங்குறோம், நம்ம வந்து ஃபோன் நோண்டுறோம், கால் மேலே கால் போட்டு தைரியமாக ஏடாகூடமாக உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெசேஜை கேட்குறோம். ஆனால் அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையை கேட்கக்கூடாது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஸோ இந்த வார்த்தைக்கான மதிப்பை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கணும். இது பண்ணலை சபைக்குள்ளே வந்துனாலும் நம்ம என்னவா செய்கிறோம், பாவம் செய்கிறவர்களாக இருக்கும். 2வது, வர்ஷிப் பண்ணும் போதோ கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா ஆமென் அப்படின்னு நம்ம சொல்லாமல் உம்முன்னு கையை இங்கே வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இருக்கும் போதோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்க இல்லை. ஏன்னா அந்த உண்மை நமக்குள்ளே இல்லை. அப்போ நீ ஆண்டவர் உண்மையாக நேசிக்காமல் இருக்கும் போதோ உனக்குள்ளே என்ன இருக்கும், பாவம் இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எத்தனை மணி நேரம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? 6 மணி நேரம் தொங்குனார். அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாமே டிஸ்லொகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபுல் வெயிட்டும் நம்மளோட பாடி எல்லாம் கீழே இறங்கும் போதோ இந்த இடத்துலலாம் எலும்பு உடையும். 6 மணி நேரம் இருந்திருக்கிறார். அப்படி கையை இப்படியே வச்ச நம்ம ஆண்டவருக்காக கையை உயர்த்தி நம்ம துதிக்கக்கூட நம்மளால் கூடாதா? ஆண்டவர் எனக்கு கேட்குறார். ஆமென் ஹல்லேலூயான்னு கையை தட்டி ஆராதிக்க கூடாதா? முடியாதா? ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்காக நம்மளால் கையை தூக்க முடியாதா? இந்த நேரத்தில் நம்ம என்ன பிரதிபலிக்கிறோம், ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு இல்லை, எனக்கு அவர் வேண்டான்ற பிரதிபலிக்கிறதுனால நமக்குள்ளே என்ன பாவம் இருக்கும், பாவம் இருக்கிறதுனால தான் நமக்கு அதை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. வெட்கப்பட வேண்டிய காரியமே அது கிடையாது. ஸோ வர்ஷிப் பண்ணும்போது இந்த ஒரு தப்பை நம்ம செய்கிறோம். 3வது, கொலேசியர் 3:24. ஆமென். நம்ம வந்து மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக செய்யணும். ஊழியத்தை மூணு வகையை நான் பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு, மனுஷனுக்காக நம்ம ஊழியத்தை செய்யக்கூடாது. ஏதாவது மனுஷன் எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும், என்னை ப்ரைஸ் பண்ணணும், என்னை ஆண்டவரை வந்து நீதாம்மா மெசேஜ் கொடுத்தா பயங்கரமாக இருக்கும், நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு இவங்க என்னை பேசணுன்றதுக்காக இந்த மெசேஜை நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்னது, நான் மனுஷனுக்காக செய்கிற ஊழியம். இப்போ நான் பாஸ்டர் போன வாட்டி ட்ராஃபி கொடுத்தாரு, இந்த வாட்டி எனக்கு ட்ராஃபி கொடுக்கல, நான் போய் அவர் சண்டை போட்டேன்னா அதை நான் யாருக்காக ஊழியம் செய்கிறேன், மனுஷனுக்காக ஊழியம் செய்கிறேன்னு அர்த்தம். இந்த பொசிஷன் நாளைக்கு கர்த்தர் ஒரு பொசிஷன் அவருக்கு பாஸ்டர் கீழே ஒருத்தர் வரணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அதை நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்கல, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க, நான் சண்டை போட்டேன்னா நான் யாருக்காக ஊழியம் செய்கிறேன், மனுஷனுக்காக ஊழியம் செய்கிறேன். எப்போ என்னோட ஊழியம் நான் தேவனுக்காக செய்கிறேன்னா, நான் எனக்கு பிடிச்ச அந்த கொஞ்சம் நேரத்தில் கூட, கொஞ்சம் டைமில் கூட நான் மெசேஜ் கொடுக்கும் போதும் அநேக ஜனங்கள் அதில் ஏற்றுக்கொண்டு அவங்க மனம் மாறுறதை என் கண்கள் பார்த்துச்சுன்னா அது 5 வருஷமோ 10 வருஷமோ, ஆனால் அதை நான் பார்த்தேன்னா அதுதான் என்னது, நான் தேவனுக்காக உண்மையாக செய்கிற ஊழியம். இப்படி நான் ஊழியம் செய்யாமல் இருந்தேன்னா நான் தேவனை விட்டு பிரிந்தவளாக இருப்பேன். தேவனை விட்டு
பிரிந்தவளாக இருப்பேன். ஊழியத்தில் கூட நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்காக தேவனுக்காக தான் செய்யணும். தேவன் சொன்னார் நான் செஞ்சேன், தேவன் சொன்னார் இதை நான் செஞ்சேன். எங்கள் அம்மா சொன்னால் தேவன் எஸ் சொல்லிட்டாரு, எங்கள் மம்மி நோ சொன்னால் நோ, என் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செய்கிறேன். ஏன்னா அந்த காரியம் என் ஆண்டவர்கிட்டலேருந்து என்ன பண்ணோம், பிரிச்சிடும். ஆண்டவரை பிரிக்கிற எந்த காரியமும் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. சரி, இன்றைக்கி உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் ஒரு 3 காரியம் கேட்குறேன், ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கையை தூக்க வேண்டாம், இதை நான் பண்ணேன்னு சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளே நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் முடிச்சிடுறேன். தினந்தோறும் உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறீங்களா? காலையில் டெய்லி நைட்டு உட்காந்து, ஆண்டவரே நான் காலையில் இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், நைட்டு இவங்ககிட்ட பேசினேன், இதை நான் செஞ்சுட்டேன், நான் இதை இந்த நைட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே நான் கண்களில் தப்பு செஞ்சுருந்தா, மனசில் செஞ்சுருந்தா இல்லை, நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க, நான் பார்த்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு யாருன்னா நைட்டு டெய்லி செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ணி, நாளைக்கு ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த விதமான பாவத்திலேருந்து, இந்த சூழ்நிலையிலேருந்து, இந்த அந்த அந்த டெஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணணும், மேற்கொண்டு வரேன், எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாருன்னா பண்ணியிருக்கீங்களா? பாயிண்ட். இனி பண்ணலன்னா இனிலேருந்து பண்ணுங்கள். டெய்லி ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்களையும் என்னையை விட்டு பிரிக்கிற காரியம் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு செல்ஃப் அனலைஸ். செகண்ட், தினந்தோறும் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, தேசத்துக்காக ஒரு ஆண்டவர் கேட்குறாரு, திறப்பின் வாசலில் நிற்கிறதுக்கும் சுவரை அடைக்கணும், ஒருவனையும் தேடினேன் ஒருவனையும் காணேன். தேசத்துக்காக நிற்கலை. ஏன் தேசத்துக்காக நிற்கலை அப்படின்னும் போதும் ஆண்டவருடைய பாரம் நமக்குள்ளே இல்லை. அவர் இந்த தேசம் இதுவாக இருக்கே, கஷ்டப்படுதே, இப்படி இருக்கே, இதுக்காக ஜெபிக்க யாரும் வரலையான்னு அவர் தேடுறார். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோன்னா அவர் பாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அறிவோம். அப்போ நம்ம ஆண்டவரோடு இல்லைன்னா நமக்கு அந்த பாரம் இருக்காது. அப்போ தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலைன்னா நீங்கள் யாரோட இல்லை, ஆண்டவரோடு இல்லை. தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க ஆண்டவரோடு இருப்பாங்க, ஜெபம் பண்ணுறவங்க ஆண்டவரோடு இருப்பாங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க ஆண்டவரோடு இருப்பாங்க. ஸோ இந்த 2வது கொஸ்டின், தினந்தோறும் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? 1 மணி நேரமாவது இல்லையா? அப்போ உங்கள்கிட்டே ஆன்சர் இருக்குது. 3வது கொஸ்டின், நான் பாவம், பெருமை, இச்சை, பொறாமை, இவன் வளர்ந்துடக்கூடாது, இவ தான் வளரணும், நான் மட்டும்தான் வளரணும், நான் மட்டும்தான் இங்கே இருக்கணும், நான் மட்டும்தான் இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற காரியம்லாம் உங்களுக்குள்ளே இருக்கா? நான் மட்டும்தான் பெரிய பங்களா வீடெலாம் கட்டிகிட்டு இருக்கணும், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், மண்ணை வாழ்வையும் குப்பையாக எண்ணுகிறேன் அப்படின்னு மண்ணை வாழ்க்கையை குப்பையாக எண்ணி விண்ணின் வாழ்க்கையை நம்ம அதிகமாக நினைக்கும். மண்ணின் வாழ்க்கையை விண்ணின் வாழ்க்கைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர் அப்படின்ற அந்த பாட்டு சொல்லுது. கர்த்தர் நம்மளை உண்மையானவ, இவ பாவம் செய்யலை, எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தா அப்படின்ற ஒரு பேருக்காக நம்ம வாழுறோமா? இல்லை மனுஷங்க நம்மளை ஃபேமஸ் ஆக்கணும், மனுஷங்க நம்மளை பெருசாக சொல்லணுன்ற பேருக்காக வாழ்கிறோமா? ஃபஸ்ட்டு அனலைஸ்மெண்ட். 2வது தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? 3வது நம்ம மனுஷங்களுக்காக இல்லை தேவனுக்காக வாழ்கிறோமா, எப்படி வாழ்கிறோன்றதை பார்ப்போம். சரிங்களா? இதுதான் இந்த 3 காரியம் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் நம்மளை எதில் விட்டு நம்மளை பிரிக்கிறாரு, ஆண்டவர் நம்ம எதை ஆண்டை விட்டு பிரிஞ்சு போகிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோமா, ஆண்டவர் விட்டு இருக்கிறோமா அப்படின்றதில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரால் அந்த கொஞ்ச நிமிஷம் கூட என்ன பண்ண முடியல, தாங்கி கொள்ளவே முடியல. இன்றைக்கி நம்ம ஒரு அறிக்கை செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி, கைகளை தூக்கி, எல்லாம் கண்களை மூடுங்க. ஒரு சின்ன பொண்ணு சொல்கிறான்னு பேசாதீங்க, கர்த்தர் உங்கள் இடத்துலேருந்து பேசுகிறார். கைகளை உயர்த்தி நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிக்கிற காரியம், பாவம் எதுவாக இருந்தாலும் இந்த வேலையில் எங்களை மன்னிங்க, நாங்கள் செய்கிற பாவத்தை எங்களை விட்டு போடுங்க, அதை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, மனுஷனுக்காக வாழாமல் தேவனுக்காக வாழ, தேவனுக்காக ஊழியம் செய்ய, தேவனுக்காக மட்டும் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை வணைங்க, எங்களை மன்னிங்க. உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆமேன், ஆமேன். இன்றைக்கி ஒரு காரியத்தை, ஒரு ப்ராஃபஸி ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார். எனக்கு டிசம்பர் மாதமே சொன்னார். நான் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க பர்சன் பண்ண தான் சொன்னேன். இந்த காரியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். என்ன காரியம் அப்படின்னா, இந்த வருஷம் எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த வருஷம் நான் ஆண்டவரோட மட்டும்தான் இருப்பேன், ஆண்டவருக்காக இருப்பேன். அந்த ரங்கமாக, அதாவது வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அதிகமாக ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஆண்டவருக்காக அதிகமாக வாஞ்சிக்கிறீங்களா? எதனா செய்யணும்னு தாகத்தோடு இருக்கிறீங்களா? நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட பிரியக்கூடாதுன்ற ஒரு காரியத்தோடு அதிகமாக யாருனா இருக்கிறீங்க, ஆண்டவரோட உண்மையாக வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மட்டும்தான் இந்த வருஷம் ஆண்டவர் இருப்பார். உங்களை கொண்டு தான் பெரிய காரியம் செய்வார். எல்லா நோயும் எல்லா வியாதிக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஆமென். ஆனால் இதையும் நோட்டீஸ் பண்ணுங்கள், ஆனால்
நான் பாவம் செய்வேன், நான் குடிப்பேன், நான் சிகரெட் அடிப்பேன், நான் எல்லாமே பண்ணுவேன், ஆனாலும் நான் கம்யூனி எடுப்பேன், நான் பேருக்கு கிறிஸ்டின்னு சொல்லி எல்லா அநியாய அக்கிரமும் செஞ்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த கொரோனா வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற மாட்டாராம். இது கர்த்தர் லிட்ரலாக சொன்ன எனக்கு காரியம். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சால் நான் மன்னிச்சிடுங்க, தினந்தோறும் உங்களோட இருப்பேன். இன்றைக்கி ஆண்டவரோட நீங்கள் இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் சுற்றுவேன், இப்படி தான் பண்ணுவேன், சர்ச்சுக்கு வருவேன், போவேன், அவ்வளோதான், ஆண்டவர்லாம் சும்மா அப்படின்னு நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது, என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதோ நான் கூட இருக்க மாட்டேன். ஸோ இந்த ப்ராஃபஸியை நம்ம கை கொண்டு இதை உணர்ந்து உண்மையாக பயந்தவர்களாக வாழ்வோம். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமென்.